எனது சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது என்பதாக அவருடைய கருத்துக்கு தமிழன் பத்திரிகை தலைப்பட்டிருப்பதை காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை இந்த பத்திரிகை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் 8ஆம் தேதி என்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் பொழுது கேள்வி கேட்பதற்கான வினாக்களை கடந்த 2ஆம் தேதி அன்றே முன்வைத்திருந்தேன். இந்த கேள்விகளை திருத்தம் செய்யுமாறு எனக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் திருத்தம் செய்யப்பட்ட கேள்விகளை மறுநாள் 3ஆம் தேதி என்று முன்வைத்திருந்தேன். ஒரு சில காரணிகளை குறிப்பிட்டு அந்த கேள்விகள் புறக்கணிக்கப்பட்டன. இருப்பினும் அன்றைய தினமே மீண்டும் கேள்விகளை திருத்தம் செய்து அவற்றை முன்வைத்திருந்தேன். இவ்வாறான நிலையில் நேற்று முன்தினம் 8ஆம் தேதி என்னால் இறுதியாக திருத்தம் செய்யப்பட்ட கேள்விகளை பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் பொழுது முன்வைத்திருந்தேன். இந்த கேள்விகள் செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி கிடைத்ததால் அதற்கு பதிலளிக்க 2 வாரங்கள் கால அவகாசத்தை பிரதமர் கோரியிருந்தார். புறக்கணிக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க தான் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் பொழுது ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரின் அறிக்கை தொடர்பான விடயங்களை முன்வைத்தல் மற்றும் விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் நீக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எனது சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறேன். இந்த சிறப்புரிமை மீறல் விடயத்தை சிறப்புரிமை குழுவில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கேள்விகள் தாமதமாகவே கிடைத்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த விடயத்தில் பிரதமர் அலுவலகம் தாமதமாக செயற்பட்டுள்ளதா அல்லது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகம் தாமதமாக செயற்பட்டுள்ளதா என்பதனை ஆராயுமாறும் வேண்டிக் கொள்கிறேன் என்பதாகவும் அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.